அனைவருக்கும் வணக்கம். சிறடிக்க சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு பார்ப்போம். முத்து வந்து கார் ஓட்டிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு மீனாக்காக ஒரு புடவை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. மீனா வந்து புடவையை பார்த்துட்டு எதுவுமே கண்டுக்காமல் இருக்காங்க. என்ன மீனா புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன், எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, என்ன ஏதுன்னு சொல்ல மாட்டியா நீ அப்படிங்கிறாங்க. ஓஹோ, புது புடவை வாங்கிட்டு வந்து அதெல்லாம் சொல்லணுமான்னு. பின்ன இல்லையா அப்படிங்கிறாங்க. சரி, இதே மாதிரி தானே நானும் உங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன், அந்த தோசை நல்லா இருக்கா, எப்படி இருக்குன்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்கா என்னன்னு சொல்லியிருக்கலாம்ல, நான் புதுசாக தானே ட்ரை பண்ணினேன், நீ எப்போ ட்ரை பண்ண புதுசான்னு, இது கூட உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல, உங்களால் எனக்கு 50 ரூபா வேஸ்ட்டுன்னு நீ இதுக்கு என்ன கேட்காம இப்படி பெட்டு கட்டினேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி, சாரி, சரியா, இனிமேல் நீ என்ன சொன்னாலும் நான் கரெக்டாக அதை பார்த்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்கிறேன், சரியா, கோவத்தை விட்டுருந்த பார், உனக்கா புடவை வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. பார்த்துட்டு நல்லா இருக்கா அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்குது அப்படின்ட்டு கேட்டிட்டு வந்து உங்கள் ஃபோனை கொடுங்க. எதுக்கு ஃபோனுன்னு, ஏன் ஃபோன் எதுக்குன்னு சொன்னால் தான் தருவீங்களேன்னு. ஐயோ அம்மா தாய், நான் சண்டைக்கே வரலாதா, இந்த தாய் ஃபோன் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இது கூட நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்னொரு குட்டி ட்ரெஸ் காட்டுறாங்க. இது இருக்குங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, உனக்கு புடவை வாங்கும்போது இந்த குட்டி பையன் ட்ரெஸ்ஸு பார்த்தேன்னா அது பார்க்கவே எனக்கு கிருஷியாகவும் தான் வந்துச்சு, அதனால் அந்த பையனுக்காக வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆமாலங்க, அவன் ஹாஸ்பிட்டலில் கண் ஆப்ரேஷன் பண்ணும்போது பார்த்தது, அதுக்கடுத்து நம்ம பார்க்கவே இல்லை, எப்படி இருக்கான் என்ன ஒன்றுமே தெரியலன்னு அப்படிங்கிறாங்க. நம்ம ஒரு நாள் போய் என்னை போய் பார்த்துட்டு வந்து இந்த ட்ரெஸ்ஸை எப்படி கொடுத்துட்டு வந்துடலாம், சரியா அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரவியோட ரெஸ்டாரண்ட்டை காட்டுறாங்க. ரவி ரெஸ்டாரண்ட்டை வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க மாமியார் ஸ்ருதி அம்மா வர்றாங்க. மாப்பிள்ளை, என்ன மாப்பிள்ளை நீங்கள் வீட்டில் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்கள் சொல்லவே இல்லையே, எதனால என்கிட்ட நீங்கள் எதுவுமே ஷேர் பண்ணவே மாட்டேங்கிறீங்களே, ஏன் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை, நீங்கள் ஒரு புது ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறீங்களாம்லன்னு. ஆமாம் அத்தை, ரொம்ப நாள் அதை ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேனே. என்ன மாப்பிள்ளை ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறீங்கிறீங்க, அந்த ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, அதுக்காக இதுக்கு நீங்கள் குழந்தைய போய் பிறக்கிறத தள்ளி போடுறீங்க அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்கன்னு. ஆமாம், ஸ்ருதி தான் சொன்னால் எப்போ குழந்தை பெற்றுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டால் ரவி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் தான் குழந்தை பெற்றுக்கரெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்காக நீங்கள் ஏன் அப்போ குழந்தை பெற்றுக்கரெல்லாம் தள்ளி போடுறீங்க, அந்தந்த காலத்தில் நடக்கிறது அந்தந்த காலத்தில் நடந்துடணும், அதனால் அதெல்லாம் தள்ளி போடாதீங்க. அல்ல ஆண்டி, நாங்கள் சீக்கிரமாக அரேஞ்ச் பண்ணிடுவோம், லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. நாங்கள் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு லோன்லாம் வெளியே வாங்கிட்டு இருக்கீங்க, இந்தாங்க இது ஸ்ருதியோட அப்பாவோட பிளாங்க் செக், இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு. ஆண்டி, எதுனா நம்ம இன்னொரு நாள் வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மாப்பா, நான் இங்களே பேசி முடிச்சுட்டு போயிடுறேன், நீங்கள் வேலையாக இருப்பீங்க, ஸோ அந்த செக் இருக்கட்டும், நீங்கள் எதுக்காக வெளியெல்லாம் போய் லோனில் அப்ளை பண்ண வேண்டாம், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்து நீங்கள் பெஸ்ட்டாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிங்க, அதுவே எங்களுக்கு சந்தோஷம், எங்கள் பொண்ணு நீங்கள் நல்லா பார்த்துக்கிடுவீங்க அப்படின்னு. அப்போ இவ்வளோ நாள் நான் உங்கள் பொண்ணு நல்லா பார்த்துக்கிடலையான்னு ரவி கேட்குறாங்க. இல்லை, அப்படி சொல்லலை, ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தா இன்னும் நல்லா கைப்பழக்கத்தில் பணப்பழக்கம் நிறையா வரும், ஸோ இன்னும் நல்லா 2 பேரும் வசதியாக இருப்பீங்க, நீங்கள் வசதியாக இருக்காதானே எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஸ்ருதி அம்மா கொடுத்துட்டு உங்களுக்கு வேலையாக இருக்குன்ட்டு போயிடுறாங்க. அடுத்து ஸ்ருதி டப்பிங் காட்டுறாங்க. அவங்க டப்பிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்நேரம் வந்து டேக் போயிட்டு இருக்காங்க. ஒரு ஃபோன் கால் வருது. என்ன மேடம் என்ன அப்படின்னு. இல்லை, என் ஹஸ்பண்ட் தான், நான் பேரை கூட கால் பண்ணி பேசிக்கிறேன், நம்ம டப்பிங்க்கு போயிடலாம் அப்படின்ட்டு அவங்க டப்பிங் பேசிக்கிட்டே இருக்காங்க. இவர் வந்து வெளியிலேருந்து கால் பண்ணியிருக்காரு, எடுக்கவே டக்குன்னு உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்து அவங்க டப்பிங் பண்ணுற ரூம்குள்ளே போயிடறாரு. சார் இருங்க சார் அப்படின்ட்டு வெளியில் ஒர்க் பண்ணுறவர் சொல்கிறாரு. ஆனால் அவங்க கேட்காம உள்ளே போயிடறாங்க. அடுத்து ஸ்ருதி வந்து பார்த்துட்டு, என்ன ரவி, என்ன இப்படி இடியேட்டாக நான் டப் பண்ணிகிட்டு இருக்கேன், அது கூட தெரியாமல் நீயாட்டி உள்ளே வர்ற, ஒரு இன்னசென்ட்டே உனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. சரின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு போகிறாங்க. என்ன இது அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பாவுக்கு சீதனம் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னா, இது எங்கள் டேடியோட பிளாங்க் செக் மாதிரி இருக்கேன்னு. தெரியுதுல, உனக்கு நான் எத்தனை நாள் சொல்லியிருக்கேன், வீட்டில் நடக்கிற விஷயத்தை எதையுமே உங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லாத, எல்லாத்தையும் இப்போ உங்கள் வீட்டில் ஒப்பிக்காதுன்னு சொல்லியிருக்கேன்னா, ஏன் நீ இதை கேட்கவே மாட்டேங்கிற அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படிங்க, நம்ம ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறது அவங்களுக்கு எதுக்கு, இப்போ வீட்டில் வந்து இந்த மாதிரி நான் வேலை பார்க்குற இடத்துக்கே வந்து பிளாங்க் செக் கொடுத்துட்டு எவ்வளோ வேணாலும் ஃபில் பண்ணிக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லி வந்து பேசிட்டு போகிறாங்க. ஏன் தேவையில்லாத வேலை இவங்க அம்மா பார்க்குறாங்க அப்படின்னு. மம்மி அங்கே வந்தாங்களா, ஏதாச்சும் ஃபோன் பேசும்போது குழந்தை பெற்றுக்கலையா என்ன எதுன்னு கேட்டாங்க. நான் ரெஸ்டாரண்ட்டில் ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் குழந்தை பெற்றுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன், ஸோ அதுக்காக உனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. நான் எங்கள் அப்பா கிட்டக்கே காசு வாங்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன், உங்கள் அப்பா கிட்ட நான் காசு வாங்குவேன்னு. இதில் என்னப்பா இருக்குது தப்பு, அவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா வாங்கிக்கிட வேண்டியதானப்பா அப்படின்னு. 9 ரூபா வேணும்னு சொல்லி நான் கேட்க சொன்னேன். நான் கேட்கவே இல்லைப்பா, நான் என்னோட செலவுக்கு எங்கள் மம்மிகிட்ட ரூபா கேட்க மாட்டேன், உனக்கு நான் கேட்பேனா, அவங்களாம் வந்து இன்வால்வ் ஆகி வந்து கொடுக்குறாங்க, அது வாங்கிக்குவேன், அதுலேயும் தப்பு இருக்குது. ஏன் உங்கள் அண்ணன் மனோஜ்லாம் வந்து அவங்க மாமனாட்ட காசு வாங்கிட்டு பெருசாக ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணலன்னு, அவன் வாங்குறதுக்காக நான் வாங்க மாட்டேன், நான்லாம் யாருமே அப்படி கேட்டதே கிடையாது, என்னோட சொந்த உழைப்பில் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இவர் போயிடுறாரு. நெக்ஸ்ட்டு ரோஹிணியை காட்டுறாங்க. ரோஹிணி வந்து கிறிஷோட பர்த்டேக்காக ட்ரெஸ்லாம் எடுத்துருக்காங்க. அதை எடுத்துகிட்டு கிறிஷ் வீட்டுக்கு வரக்காக கிளம்பி வந்துட்டுருக்காங்க. கிறிஷ் வீடை காட்டுறாங்க. கிறிஷோட வீட்டில் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க, அவங்க அம்மா இருக்காங்க. கரெக்டாக உள்ளே வந்துடுறாங்க ரோஹிணி. வாம்மா என்னம்மா அப்படிங்கிறாங்க. இந்த இடம் உனக்கு கேட்ட ட்ரெஸ்ஸு சாக்லேட் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன், சூப்பராக இருக்குமா, நான் போய் போட்டுட்டு வரேன் அப்படின்ட்டு போட்டுட்டு வரான். போட்டுட்டு வந்து சொல்கிறேம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ கேக் கட் பண்ண கூப்பிடலாம்டா அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க. நீ எங்கே வருவியோ வரமாட்டேன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், கரெக்டாக வந்துட்டு அவன் அப்போதுலேருந்து வாசலை வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீ வருவியான்னு ஃபோன் மேலே ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறாங்க. முன்ன மாதிரிலாம் இல்லைம்மா, இப்போ மனோஜ் ரொம்ப கொஸ்டின் கேட்குறாருமா, அவர் இப்போ நான் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளித்து வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் தெரியுமா, இனிமேல் அடிக்கடியில் வர முடியாதுமா அப்படிங்கிறாங்க. இன்னும் எத்தனை நாள் தாண்டி இப்படி மறைக்கிறது, இப்போ நீ தான் அம்மாங்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இன்னும் வளர உனக்கு ஒரு கல்யாணம் இருக்குது, அதுக்கும் உனக்கு குடும்பம் இருக்குங்கிறது கிறிஸ்டுக்கு தெரிய வேண்டாமா, அதெல்லாம் தெரியப்படுத்து எப்படியாவது அப்படிங்கிறாங்க. அது வரும்போது சொல்லிக்கலாமா, இப்போ நீ தேவையில்லாமல் எதையும் வளரிக்கிட்டு இருக்காது அப்படிங்கிற
அப்படிங்கிறாங்க. எவ்வளோ நாள்னா இப்படிலாம் மறைக்காமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா புலம்புறாங்க. அடுத்து அந்த பையன் ட்ரெஸ் போட்டு வந்துடுறான். அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நீ தான் என் அம்மான்னு நான் சொல்லிடட்டுமா, எல்லாரும் எனக்கு கிண்டல் பண்ணுறாங்க தெரியுமா அப்படிங்கிறான். இல்லைடா சொல்கிறக்கு ஒரு காலம் வரும், நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறமா சொல்லிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்ட்டு இருக்காங்க. கரெக்டாக இவன் விளையாட போகிறான் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குடா, ஸ்கூலுக்கு போட்டு வர்றியே அப்படின்னு. இன்றைக்கி நான் பர்த்டே போயிட்டேல, அதனால் ஸ்கூலில் வந்து ஒரு நாள் ஃபங்க்ஷன் நடக்கும், அப்போ நான் போட்டுட்டு வரேன் சரியா அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம மீனாவும் முத்து உள்ளே வந்துடுறாங்க. என்னங்க பலூன்லாம் கட்டியிருக்கு, என்னமோ கலர் பேப்பர்லாம் கட்டியிருக்கு, என்ன விசேஷம் அவங்க வீட்டில் அப்படிங்கிறாங்க. தெரியலையேவா உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்ட்டு. கிரீஷ் என்னடா கோட்லாம் போட்டிருக்கு, ட்ரெஸ்லாம் சூப்பராக இருக்குது, என்னடா விசேஷம் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி என்னோடய பர்த்டே ஒன்று. பர்த்டேவா அப்படின்ட்டு கரெக்டாக அவங்க பாட்டியும் கூப்பிட்றாங்க. வாங்க மீனா, வாங்க முத்து, வாங்க வாங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா இன்றைக்கி உனக்கு பர்த்டே வாம்ல, எங்களெல்லாம் கூப்பிடவே இல்லை பார்த்தீங்களா அப்படின்னு. இல்லைப்பா இன்றைக்கி பர்த்டே, கேக் கட் பண்ணலான்னு நினச்சோம், ஆனால் உங்களுக்கு சொல்லலான்னு நினச்சோம், பட் உங்களுக்கு வேலையாக இருக்குமேன்னு சொல்லி நானும் ஒன்றும் சொல்லலை அப்படிங்க. பார்த்தீங்களா சொல்லாட்டினா நாங்கள் கரெக்ட் டயத்துக்கு வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்படியா, கேக்கெலாம் ரெடி பண்ணிட்டீங்களா, சரி சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி வாங்க கேக் கட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இங்கே கிறிஷ் வந்து இல்லை அம்மா அம்மா, என்னடா வாடா கேக் கட் பண்ணலான்னு திருப்பி முத்து கூப்பிட்றாரு. இல்லை அம்மா அம்மா அப்படிங்கிறாங்க. முத்துக்கு புரிஞ்சு போச்சு அவங்க அம்மா வச்சு ரொம்ப ஃபீலாக இருக்கா, ரொம்ப யோசித்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. முத்து வந்து அந்த பாட்டி வந்து தனியாக கூப்பிட்றீங்க, வாங்கல ஒரு நிமிஷம். நீ என்ன தம்பி என்னன்னு. இல்லைம்மா கிறிஷோட அவனுக்கு வந்து அவங்க அம்மா அவன் வந்துருச்சு, அத்தை அத்தைங்கிறீங்க அவன் திருப்பி திருப்பி, அதனால் அவங்களே வர சொல்லியிருக்கலாம்ல, அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது தான் வரல, இப்போயாவது வர சொல்லியிருக்கலாம்லன்னு. இல்லை என் பொண்ணுக்கு வேலையாக இருப்பா அப்படின்னு. என்னம்மா வேலை, பிள்ளையை பார்க்குறத விட்டுட்டு நீங்கள் உங்கள் எவ்வளோ தூரம் உங்க கூட சண்டை போட்டு இருந்தாலுமே உங்களை பார்க்குறதுக்குள்ள அவங்களோட அண்ணன் பையனை பார்க்குறதுக்கு கூட வரமாட்டாங்களா அப்படி